ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பரிசுத்த மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடந்த 2 மாதங்களும் நம்மை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலே 3வது மாதத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்மை கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த 3வது மாதத்தின் முதல் நாளுக்கு கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஒளிபெருக்கி சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த 3வது மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, பலப்படுத்தும்படி, ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படி, ஆண்டவரே உருவாக்கும்படி, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக. ஓ ராபாலா கபாலா தூராமா ஷந்தாலா ரபாலா ரபா ரபா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மகிமையின் தேவன் இறங்கி வருவீராக, மகிமையின் தேவன் இறங்கி வருவீராக. ஓ ராபாலா கபாலா தூராமா ஷந்தாரா பாலா ரபா பாபா தூராபாரா ஷேகரா தூலாரா பாலாரா பாபா. தடைகள் உடைக்கட்டுப்படட்டும். ஆமென். ஆண்டவரே 3 என்று சொன்னாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. 3 ஆனால் ஆண்டவரே நீங்கள் உயிரோடு எழும்பி வந்த தெய்வம் நீங்கள் தானப்பா. மரித்தேன் சதா கால உயிரோடு இருக்குன்னு சொன்ன தெய்வம் நீங்கள் தானே. 3 என்றாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. தகப்பனே இந்த 3வது மாதத்தை காணும்படியாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சபையாருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு வாக்கியத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே 3 ஒரு அற்புதத்தின் நாள் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சரித்திரம் படைத்த நாள் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். யாருமே மரித்து உயிர் தெழுதாத நேரத்திலே, உயிர்கெழலா நேரத்தில் இந்த 3வது நாளிலே ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்த தேவன் அல்லவா. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். இந்த 3வது நாளில் எங்களையும் கூட உயிர்ப்பிக்க வருகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதிசயமே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதரே உம்மை துதிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். எபினேசரே எம்மட்டு எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராபாலா கபாலா தூராமா ஷந்தாலா ரபாதினா மதுனா மாக்கபாலா ரபா. அப்பா எல்லா தடைகளை விலைக்கு போடுவீராக. ஆம் ஆண்டவரே இந்த 3வது நாள் ஆண்டவரே இந்த 3வது மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதமாய் மாறும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் 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 வரவேற்கிறோம். தேவாதி தேவனே உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராகா பாபா லா காதலா ராமா ஷந்தலா ரபா பாபா. இயேசுவே உம்மை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவை வரவேற்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை வரவேற்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டவரை வரவேற்கிறோம். எங்களை பிரித்தெடுத்தவரை வரவேற்கிறோம். எங்களை அபிஷேகித்தவரை உம்மை வரவேற்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ரிகவாலா
ரதர சந்தல ரபல ரபபா உரமமல துரமமல கதல கரபபபா. இசையா உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ராஜாதி ராஜாவை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். பரிசுத்தரை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ glory, 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 glory. மகிமை, 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 மகிமை. இந்த இடத்தை மூடட்டும், இந்த இடத்தை மூடட்டும். ஆண்டவரே, இந்த இடத்தை மூடட்டும், இந்த இடத்தை மூடட்டும், இந்த உள்ளத்தை மூடட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை மூடட்டும், இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய இல்லத்தை மூடட்டும். மகிமை இறங்கட்டும், மகிமை வரட்டும். மகிமை, 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 மகிமை. ஆண்டவரே, பண்டிகையின் கடைசி நாளை 3வது நாளிலே தாகமாக இருக்கிறவர்களே வாருங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி வந்து பருகுங்கள் என்று சொல்லி அழைத்த தெய்வமே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த 3வது மாதத்திலே உம்முடைய மகிமையை பார்க்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பார்க்க ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே உயிர் மீட்சியை பார்க்க ஆண்டவரே, உயிர்த்தெழுதலை பார்க்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபல ரப சந்தல ரபல ரபு. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விண்ணகமீகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொலியணும். இந்த 3வது மாதத்தில் எங்களுக்குள்ள விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொலியணும். உள்ளங்கள் நிரம்பனு, நதியாய் பாயணும். எங்கள் இல்லங்கள் நிரம்பனும், நதியாய் பாயணும். எங்கள் சபைகள் நிரம்பனும், நதியாய் பாயணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொலியணும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொலியணும். உள்ளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயணும். எல்லாரும் மனசில் நெஞ்சில கை வச்சு, என் உள்ளங்கள் நிரம்பனும், நதியாய் பாயணும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே, இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை உள்ளங்களெல்லாம் நிரப்பி எங்களை இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களை கண்மணி போல இருந்து எங்களை நடத்துவீராக. எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராய் இருப்பீராக. நல்ல ஞானத்தின் ஆவியானவராய் இருப்பீராக. விவேகத்தின் ஆவியானவராய் இருப்பீராக. எங்களுக்கு நல்ல புத்தி சொல்கிற ஆவியானவராய் இருப்பீராக. கண்டிக்கிற ஆவியானவராய் இருப்பீராக. எங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருப்பீராகப்பா. இருந்து இந்த 3வது மாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நடத்தணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். நம்ம எல்லாரும் தெரிந்த பாடல், பாடல் புத்தகத்திலே 342வது பாடல். துதித்திடுவேன் முழு இருதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடுன்னு சொல்லி. ஆமேன். எல்லாரும் கைகளை தட்டி இந்த பல்லவியை நல்லா பாடி ஆண்டவர் நாமத்தை ஒரு 10 நிமிடம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம்.
அப்புறம் ஒரு 5 நிமிடங்கள் ஆராதிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுகின்றேன் தினமோ. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. அடைக்கலமே புகழிடமே, எங்கள் அடைக்கலமே புகழிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை. உம்மை நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒரு போது கைவிட மாட்டீ எங்களை, ஒரு போதும் கைவிட மாட்டீ. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு, துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள். களி கூர்ந்து மகிழ்வார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன், துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு.
துதித்திடுவே முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவே முழு உள்ளத்தோடு. அல்லேலூயா. ஆண்டவரை முழு இருதயத்தோடு. அவர் 2 கற்பனை புதிய ஏற்பாட்டில் வச்சார். பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை. 10 கற்பனை. உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு தொழுது கொள். அல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் எல்லா இடங்களிலும் என்னை தவிர வேறொரு தெய்வத்தை என்ன பண்ணாதீங்க, வணங்காதீன்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனை தான். ஒன்று சொன்னார், நீ என்னை என்ன பண்ணு, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆத்துமாவோடும் நீ என்னை அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா. 2வது கற்பனை என்ன தெரியுமா சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறரை என்ன பண்ணு, நீ நல்லா இருக்குன்னு விரும்புறது போல மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு விரும்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எப்படியெல்லாம் ஆசைப்படுறியோ, வாழன்னு ஆசைப்படுறியோ, அப்படியெல்லாம் நீ மற்றவங்களை ஆசைப்படு சொல்லி அப்படி நினைச்சு வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கிறிஸ்தவ அடிப்படை அதுதான், சத்தியம் அதுதான். இந்த 2 கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கும் போது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உன் தேவனாய கர்த்தரை என்ன பண்ணு, அன்பு கூர்வாயாக. அந்த அன்பு கூறும் போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய மாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் அப்பா ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆமென், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அப்படிலாம் பாடி இருக்கிறாங்க. இந்த நாட்களில் நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி அப்புறம் நம்ம அந்த பாடலுக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 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 எல்லாவற்றையும் அதன் காலத்தில் ஒவ்வொன்றை நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவன், செய்பவர் அவர்தான். அவருக்கு பேர் தான் இயேசு. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் ஒவ்வொன்றையும், பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அதன் காலத்தில், படிப்பு காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலங்களில் ஆண்டவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தெய்வன். ஆமென். அல்லேலூயா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. சொல்லுங்க, ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. நம்பிக்கை வீண் போகாதே, நிச்சயமாய் முடிவு உண்டே. மகனே மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாதே, நிச்சயமாய் முடிவு உண்டே. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பே. குடும்பத்துல நல்ல செயல் செய்கிறீரே, எப்படியும் செய்து முடிப்பே. உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும் செய்து முடிப்பே. நாங்கள் உறுதியாய் குடும்பத்தில் எப்படியும் செய்து முடிப்பே. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா,
என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. திகழூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன். நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு இருப்பேன். என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவே. என் சமுதாயங்கள் மண்ணே என்னை நீ மேன்மைப்படுத்துவே. உறுதியாய் நம்புகிறோ என்னை நீ மேன்மைப்படுத்துவே. உறுதியாய் நம்புகிறோ என்னை நீ மேன்மைப்படுத்துவே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்தேசையா. இந்நாளில் இருப்பதை விட ஆயிரமாய் பெருகச் செய்தே. வானத்து விண்மீன் போல உலகமெங்கு ஒளி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகமெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறேன். ஆமப்பா என் வழியாய் செய்து முடிவே. நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். எப்படியும் செய்து முடிவே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. எல்லாரும் சொல்லுங்க. ஏசையா ஏசையா. ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவர்தான் நம்முடைய தெய்வம். ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அவர்தான்
இந்த உலகத்துக்கே தெய்வம் அவர்தான். அவர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அந்த தெய்வம் தான் நம்முடைய எல்லா மக்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, மில்லியன் மில்லியன் மக்களுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்த தெய்வம். அவர் ஜீவன் கொடுத்த தெய்வம். நமக்காக எல்லாம் முடிந்ததென்று ஜீவனை விட்ட தெய்வம். அந்த தெய்வத்தை தான் அந்த நாட்களில் தவக்காலத்தில் நம்ம நினைச்சு அவருக்கு அவரை பார்த்து நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நிந்திக்கப்பட்டவர், நமக்காக அவமானப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக புறக்கணிக்கப்பட்டவர், நமக்காக தண்டிக்கப்பட்டவர், நமக்காக காயப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக மரித்தவர், நமக்காக உயிரோடு இன்றைக்கும் நமக்காகவே பிதாவின் பக்கத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு தேவை. அவர் தான் சொல்றார், எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற தேவன். நீ பயப்படாதே, நீ பயப்படாத, நிச்சயமா உனக்கு ஒரு முடிவு இருக்கு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்ற தெய்வம். இந்த கால வேளையில எழும்பி நின்று ஆராதனை செய்வோம். அந்த தெய்வத்தை அன்பு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரபல ரப சந்தர பல ரபபு ருபல கபல துரபப கரபபா. தகுதி கற்ற எங்களை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நின்று உங்களை ஆராதிக்க எங்களை கூட்டி சேர்த்தீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் உம்மாலதான் ஆண்டவரே, உம்மாலதான் ஆண்டவரே, உம்மாலதான் ஆண்டவரே. நாங்கள் வாழ்றதும் ஆண்டவரே, இருப்பதும் நடப்பது ஆண்டவரே, இருப்பதும் நடப்பது எல்லாம் உம்மாலது ஆண்டவரே. ஏன்னா நீங்க தான் எங்களை நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபை எங்களுக்கு தருகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த 3வது மாதத்தில் எங்களுக்கு கிருபை தந்து இந்த 3வது மாதத்தில் நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பலம்பல்ல சொல்லப்படி நீ நிர்மூலமாகாதபடிக்கு அவே உனக்கு காலைதோறும் உடைய கிருபையை தருவேன்னு சொன்னீங்களப்பா. ஆமாப்பா, அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ரமலரப சந்தலரபலரபபா ரேகபலதரம சந்தரபபப கபலத. எல்லா அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. உரகபலகரப சந்தரபபபபா. இந்த காலைதோறும் அவருடைய வல்லமை புதிதாக இருக்கிறது, அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய இரக்கம் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தை கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபாசனத்தை வந்து நிக்கிறோமே, அவருடைய இரக்கத்தை கிருபையை பெறும்படி இந்த கால வேளையில இந்த முதல் நாளிலே ஆண்டவர் 3வது மாதத்திலே முதல் நாளிலே அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க வர முடியாவிட்டால் வீட்டுல உட்கார்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும், எல்லா சோர்வுகள் விலகட்டும், எல்லா பலவீனங்கள் விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தடைகள் விலகட்டும். ரேகா பாபா ராஷதா ரபா பாபா பாபா ரூபா பாபா லகதா லகரா பாபா பாபா ஏ கபா கபா சதா லபா துதா லபா உரா மமா ஷகா துரா பாபு தேகபு ரபா தாரா மந்தானா மானா சதோ லோகு எக்ஸு வரபா கபால துரபா ரபா கரபா ரபா அந்தரமு அப்பர கதுரபா. அந்தரங்களுக்கு இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே, மறைவிடங்கள் இருக்கிற பலிபிடத்தில் இருக்கிற ஆண்டவரே பொருட்களை எங்களுக்கு தருகிற தேவன் அல்லவா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாளைகளை நொறுக்கி ஆண்டவரே எங்களை உள்ளே கொண்டு போகிற தேவன் அல்லவா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா இந்த காலை வேளையில் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும்
இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி, முழு பலத்தோடு அன்பு கூறுவி. ஆராதனை 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 செய்யா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீ. இந்த வருஷம் பிறந்தது எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி. 61வது நாள்ல 60 நாள் எங்களை கண்மணி போல காத்து, இந்த 61வது நாள்ல 3வது மாதத்துல உம்மை நோக்கி பார்க்க வச்சீரே. இந்த 60 நாளும் எங்களுக்கு எல்லா தேவையும் சந்தித்தீரே. ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியை. சமுதாயத்துல எவ்வளவு பேர் இருக்கையில, என் குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கையில என்ன கண்ணீங்களப்பா. ஆகாரு கண்ட தெய்வம், கண்ணீரை துடைத்த தெய்வம். நன்றி ஐயா என்னை கண்டீரே. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி, முழு பலத்தோடு அன்பு கோருவி. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா எனக்கு. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா சுகம் தந்தீரே. நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி, முழு பலத்தோடு அன்பு கோருவி. ஆராதனை 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 செய்யா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாயிரே யெகோவாயிரே. இந்த மாதம் முழு எல்லாமே நீ பார்த்து கொள்வி. யெகோவாயிரே எங்க பிசினஸ், எங்க குடும்பத்தை, என் பிள்ளைகள தேர்வை, ஆண்டவரே ஊழியத்தை அப்பா பார்த்து கொள்வி. எல்லாமே நீ பார்த்து கொள்வி. எங்க வேலை ஸ்தலத்துல எல்லாமே நீ பார்த்து
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மனத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உன்னில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவே. ஆராதனை ஆராதனை ரமரகரபா, ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. ஆமாண்டவரே, எல்லா கணமும் எல்லா மகிமையும் எல்லா ஸ்தோத்திரங்களும் துதியும் ஒருவருக்கே உரித்தாகட்டும், ஒருவருக்கே உரித்தாகட்டும், முக்கே உரித்தாகட்டும். இந்த மனிதனுக்கு அல்ல ஆண்டவரே, எந்த விக்கிரங்களுக்கு அல்ல ஆண்டவரே, ஒருவருக்கே இந்த மகிமை ஆராதனை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே மகிமை அடைவீராக. நீ பேசுகிற தெய்வம், காண்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களோடு கூட வருகிற தெய்வம், எங்களோடு கூட இருக்கிற தெய்வம், உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மரித்தும் சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தெய்வம், இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த 3வது மாதத்திலே எங்களோடு நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனித சத்தத்தை கேட்கவல்லப்பா, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே உட்காருவோம். மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும், இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும், இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும், இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதத்திலே ஒரு பகுதியை நாம் ஒரே ஒரு வசனத்தை நாம் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானித்து இந்த நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உனக்கு உன்னுடைய தொடர்ந்து வருகிற சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், எல்லா தோல்விகள், அவை எல்லாவற்றுக்கும் இந்த மாதத்துல ஒரு முடிவு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை முடிவு இருக்கு. உங்க துக்கத்துக்கு எல்லாம், நீங்க இதுவரை நடக்காத காரியத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. ஏன்னா எல்லாம் எல்லாவற்றை ஜெயித்து
சிலுவையில மரிக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உயிரை கொடுத்தார். உனக்காகவும் எனக்காகவும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து தீர்த்திருக்கிறார். இனிமே நீங்க ஒரு கிரையை செலுத்த தேவையில்லை, நீங்க ஒரு பலி செலுத்த தேவையில்லை, நீங்க ஒரு ஆடு மாடை கொண்டே பலி செலுத்த தேவையில்லை. இயேசு உங்களுக்காக பலியாயிருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், நிச்சயமாவே உனக்கு ஒரு முடிவு இருக்கு. முடிவு இருக்கு. உன் நம்பிக்கை ஒரு நாள் என்ன ஆகாது, வீண் போகாது. நீ நம்பி வந்திருக்கிற தெய்வம் சொல்றாரு, நிச்சயமா முடிவு இருக்கு. ஐயா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை மாதம் ஆச்சு, இன்றைக்கு 61வது நாள்ல வந்து கடந்து வந்திருக்கு. இந்த வருஷம் பிறந்து இன்னும் வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே இருக்கையா. என் குடும்பத்துல பெரிய சஞ்சலங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் எப்பயா எனக்கு ஒரு முடிவு வரப்போகுது என்று சொல்லி இந்த காலவேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. உன் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். உன் ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வறுமையை செழிப்பாய் மாற்றுகிறவர் இந்த நாளில் இந்த காலை வேளையில எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கு. நான் நினைச்சது மாதிரி ஒண்ணு நடக்கல, எனக்கு ஒரே பயங்கரமான தோல்வி இல்லை. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் சொல்லும்போது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்குப்பா, நீ கவலைப்படாத, உன் நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. நிச்சயமா என்ன இருக்கு, முடிவு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தொடங்கின எல்லா நற்செயல்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் தான் தொடங்கினவர், அவர் தான் நம்மளை தொழில் செய்ய வச்சவர், அவர் தான் நம்முடைய குடும்பத்தில் காரியங்களை நடத்துகிறார், நமக்கு பிள்ளைகளை கொடுத்தவர் அவர் தான். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில பிள்ளையுடைய நல்ல காரியங்களை நட செய்ய அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, ஒரு காரியத்தை பிறக்கும் போதே அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால சொல்றான், ஒரு மனுஷனுக்கு திருமணங்கிறது எங்கே நியமிக்கப்பட்டிருக்கான், சொர்க்கத்திலே சொல்லுவாங்க. ஒரு காரியம் எங்க இருக்கு, அங்கதான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல தான் இன்றைக்கு நாம் பிரசங்கிக்கிற இயேசு பிதாவின் பக்கத்துல அருகில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அவர் உனக்காக எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தி பிதாவின் பலது வருஷத்திலே அமர்ந்து உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தெய்வம். அந்த சொர்க்கம் அந்த அவர் தான் நியமிக்க முடியும். அந்த சொர்க்கம் தான் நமக்கு நியமிக்க முடியும். ஒரு நல்ல காரியத்தை நம்ம எங்கேயோ போய் எதையா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா நல்லது நடந்துரும் சொல்லி எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ நடக்கிறோம், என்னென்னத்தையோ செய்யறோம். இல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அதான் சொல்றாரு, நிச்சயமாவே உனக்கு என்ன இருக்கு, முடிவு உண்டு. நீ அழுதுகிட்டே இருக்க மாட்ட, அழுதுகிட்டே இருக்க மாட்ட. அவருக்கு அழுகிறது பிடிக்காது. நைட்டாவது விதவை, ஒரே ஒரு மகன் இறந்து போயிட்டான், பாடையில கொண்டுட்டு போறாங்க. அவ என்ன பண்றான், அழுதுகிட்டே போறா. இந்த அழுகையை பார்த்த இயேசு ஓடி வந்து தூக்கிட்டு போன அந்த செத்து போன பாடையை நிப்பாட்டி அவளுடைய கண்ணீரை துடைத்தார். அல்லேலூயா. என்ன செஞ்சா, ஒரே ஒரு மகன், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இனிமே நமக்கு யார் இருக்கா, கணவன் இல்ல, நமக்கு ஒரே ஒரு பிள்ளையத்தான் நான் நம்பி இருந்தேன், அந்த பிள்ளை செத்து போச்சு அப்படி சொல்லி கலங்கி போயிருந்தான். ஆண்டவராய் இயேசு பலிபீடத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் அவர் கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஒரு மனிதன் கண்ணீர் வடிப்பதை அவர் விரும்பாத தெய்வம். அழுதுகிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கும். நான் எத்தனையோ முறை அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய அழுகைக்கு, கண்ணீருக்கும் அழுகைக்கு ஆண்டவர் மாற்றி என்னை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போ, அழாதே, போ, பிள்ளை தூக்கிட்டு போ, கூட்டிட்டு போ வீட்டுக்கு. பாடையை விட்டு சுகத்தோடு இறக்கி ஆண்டவர் அற்புதம் செய்த தெய்வம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் இந்த 3வது மாதத்திலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் முடிவு இருக்கு. நம் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, என்னையாச்சு? நான் எங்கெங்கயோ போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்கலையே ஏங்குற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை எனக்கும் தான். ஆண்டு சொல்றாரு, நிச்சயமா முடிவு இருக்குடா, கவலைப்படாத. உன் நம்பிக்கை என்னாகாது. நீ நம்பி வந்த தெய்வம், நீ நம்பி இருக்கிற தெய்வம் உன்னை ஒரு நாள் ஒருபோது கைவிட மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோது கைவிடுவதே இல்லை, ஒருபோது கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னத மாணவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. அவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்ம கண்ணீர் வடிக்கிறது அவர் பிடிக்கிறது, துக்கமா இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. உங்கள் துக்கத்தை சந்தோஷம் ஆற்றுகிற தேவன். துக்கமா இருந்தான், துக்கம் மனதோடு இருந்தாங்க. அந்த துக்கத்தை மாற்றத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. சீசர்கள் எல்லாரும் இயேசு மரிச்சு போன பிறகு அவரை கொண்டே கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. சீசர்கள் எல்லாரும் ரொம்ப துக்கமா இருந்தாங்க. இனி அப்படிதான், அடுத்த நம்ம மறுபடியும் போயிடுவான், மறுபடியும் நம்ம வேலையை போய் பார்ப்போம், நம்ம மீன் பிடிக்கிற வேலையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு துக்கமா இருக்கிறாங்க. அந்த துக்கத்துல தான் சந்தோஷப்படுத்தும்படி அவர் நடுவிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சீசர்கள் மத்தியில இறங்கி வந்து சொன்னாரு, நான் இங்க உயிரோட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்க துக்கத்தை நான் சந்தோஷமா மாற்றுவதற்கு வந்திருக்கேன் சொல்லி அந்த துக்கத்தை அந்த நாட்களே மாற்றி போட்டவர். ஹல்லேலூயா. ஐயா, அவர் செத்து போயிட்டு செத்து போன தெய்வம் அல்ல, ஒரு மரித்து போன ஒரு கடவுள் அல்ல, ஒரு மனிதன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அந்த பாதபடிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள ஒவ்வொருவரையுடைய துக்கத்தை சந்தோஷம் மாற்ற அவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை மனிதர்கள்ட்ட பாதத்துக்கு போறோம், மனிதர்கள் பாதத்தை போய் விழுந்து கும்பிடுறோம். இல்ல, இயேசு அவர் பாதத்துக்கு நீங்க விழுந்து அவருடைய காலடியில வந்து விழுந்தோம்னா அவர் நிச்சயமாவே அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா முடிவு இருக்கு. அதனால உங்க பிரச்சனைக்கு முடிவு உண்டு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பிரச்சனைக்கு முடிவு இருக்கு, முடிவு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, அவரை நம்புறவளுக்கு முடிவு இருக்கா, ஆனா அக்கிரமக்காரனுக்கு என்ன இல்லையா, முடிவே இல்லை. பைபிள் அப்படித்தான் சொல்லு, அக்கிரமக்காரருக்கு முடிவு இல்லை, அவனுக்கு ஒரு முடிவு இருக்கு. எங்க இருக்கு? கடைசி கால முடிவு. இயேசு வரும்போது ஒரு முடிவு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அக்கிரமம் செய்கிறவனுக்கு ஒரு முடிவு இருக்கு. இந்த பூமியில நம்ம பார்க்கலாம், என்னையா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் கடந்த பேப்பர்ல பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. அங்க பார்த்தேன், ஒரு பையன் திருட போவானா. அவன் எங்க இருந்து கத்துக்கிட்டானா திருடுறத? படம் பார்த்து கத்துக்கிட்டானா. எப்படி படம் பார்த்து கத்துக்கிட்டு அந்த அடையாளத்தை எல்லாம் மறப்பானா. அவன் என்ன செய்வானா தெரியுமா? அருவா எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல கொண்டு ஒரு கோயிலில் கொண்டு வச்சுட்டு அந்த அருவாளை திரும்ப எடுத்துக்கிட்டு வருவானா. அவன் சொல்றான், அவன் சொன்ன பேட்டி தான் இது, பேப்பர்ல வந்த பேட்டி, நான் உண்மையத்தான் சொல்றேன். பாருங்க, அவன் எடுத்துட்டு போய் திருட போவானா. ஒரே ஒரு மனுஷன் தான். அவன் 2 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் செக் பண்ணுவானா அந்த ஏரியாவை எப்படி இருக்குன்னு.
3வது நாள் போவானா, போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வெட்டி கொண்டுட்டு பொருள் எடுத்துட்டு வந்துடுவானா. இப்ப பிடிபட்டிருக்கான் அவன். இப்ப பிடிபட்டு தேவகோட்டையில் ஏதோ ஒரு கடையில் இவன் திருடி போன நகை பூரா வித்த இடத்த கடை பேரை போடல், நல்ல வேலைக்கு தப்பிச்சாங்க பாவம். அவனை இது பண்ணி அவன் வாயால சொன்னது. நண்பு பிள்ளைகளே, அது பாருங்க, அவனுக்கு அது எப்படி சந்தோஷமா இருக்கு பாருங்க. அட திருடிட்டு போனாலும் அவன் பின்னாடி பிழைச்சாது உழைச்சாது என்ன பண்ணுவான், அவன் ஜீவனை காப்பாத்திக்கிடுவான். அவனை கொண்டுட்டு போனா என்ன ஆகுறது? நம்ம வாழ்க்கையில பாருங்க, எதை பார்க்கிறோமோ எதை செய்யறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக அல்லாஹ் திறந்து கொடுத்தவர். கை 2ஐயும் திறந்து கொடுத்து சிலுவைக்கு அர்ப்பணித்தவர். கால் 2ஐயும் ஆணிகளுக்கு அர்ப்பணித்தவர். தலையில முள்முடிக்கு ரத்தம் அப்படியே லாவ கொடுத்தார் குத்துறதுக்கு. இந்த கடைசி ரத்தம் வரைக்கும், கடைசி தண்ணி வரைக்கும் அவர் லாவிலிருந்து ரத்தம் வடிந்தது. அல்லேலூயா. ஏன் அவர் ஒரு மரிக்கணும்? ஏன் சிலுவைக்கு போன? நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் நானும் களிப்பா இருக்கணும், நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்களும் நானும் சமாதானமா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மனசுல வச்சு தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தவர். ஆமென். அந்த தெய்வத்தை குறித்து தான் உங்க முன்னாடி, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க முன்னாடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பூமியில ஒரு மனிதனுக்காக அவதாரம் எடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் போவதற்காக, நம்முடைய பாவங்கள் போவதற்காக அவதாரம் எடுத்து எல்லாம் முடிந்தது, நான் எடுத்துட்டேன், இனி நீ இன்னொரு சாக்ரிஃபைஸ் செய்யவே தேவையில்லை அப்படி சொல்லுவோம். எங்க வீட்டில எல்லாம் ஆடு வச்சிருந்தோம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிற ஆட்டைத்தான் என்னன்னா கோயிலுக்கு விடுறது, சாமிக்கு விடுறது. ஏன்னா சாமி இந்த ஆட்டை காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கொண்டாந்து என்ன பண்றோம், வெட்டுறோம். நல்ல பொருளை கொடுக்க மாட்டாங்க. அவங்க நம்பிக்கை, நமக்கு ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி நம்பிக்கை. எப்படியாவது அந்த கொண்டா பிழைச்சிக்கிறோம். அல்லேலூயா. பிழைச்சிருச்சு. ஒரு நாள் ஒரு அம்மா வந்துச்சு எங்க வீட்டில் இருந்தா, ஒரு 60 ஆட்டை காலி பண்ணிச்சு. அப்ப என்ன பண்றது, எந்த ஆட்டை நேர்ந்து விடுறது? டெய்லி 10 ஆடு, ஒரு கூட்டத்தையே காலி பண்ணி போயிடுச்சு. ஆனா நான் இயேசுவை அறிஞ்ச பிறகுதான் சொன்னேன் அம்மாட்ட, அம்மா இதெல்லாம் நம்மளை காப்பாத்தாதுமா, நம்ம செய்கிற பலியெல்லாம் காப்பாத்தாதுமா, ஒன்னே ஒன்றுமா காப்பாற்றும், இயேசுவை நம்பினா காப்பாற்றுமா. ஆனால் நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தாலும் இயேசு மேலே ரொம்ப நம்பிக்கை இல்லை, புனிதர்கள் மேலே தான் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன். ஆனால் ஒரு நாள் இயேசுவை நம்பினோம், எங்கள் குடும்பம் நம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் கண்ணீரை தொடச்சிருக்காரு, கவலையை மாற்றியிருக்கிறார், துக்கத்தை மாற்றியிருக்கிறார், இழப்பை சரி கட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாற்றி கொடுக்கிற தெய்வம் இயேசு. மரண விளிம்புக்கு போய் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இனிமே உங்க பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்ன அந்த சமுதாயத்துக்கு முன்பாக, டாக்டருக்கு முன்பாக மறுபடியும் நான் சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்டா, அவன் உயிரோடு பிழைப்பான் அப்படின்னு சொல்லி உயிரோடு பிழைச்சு கொடுத்த தெய்வம் தான் நான் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. நான் நம்புற இயேசு. அதான் சொல்றாரு, உன் நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் நிச்சயமாவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை என்ன ஆகாது, வீண் போகாது. நீங்க நம்பி வந்திருக்கிற தெய்வம், உங்களை நம்புற தெய்வம். அதனாலதான் சொல்ற, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியோ செய்து முடிப்பீ. நல்ல செயல் செய்து எப்படியோ
செய்து முடிப்பீ, உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும் செய்து முடிப்பீ. நாங்கள் உறுதியாய் நம்புகிறோ, எப்படியும் செய்து முடிப்பீ. இசையா இசையா என் தெய்வம் நீதானையா, இசையா இசையா என் தெய்வம் நீதானையா. உங்க வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. உங்க நம்பிக்கை, நீங்க நம்பி இருக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த இயேசுவால தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், இந்த தெய்வத்தால தான் முடியும், இந்த காரியம் தான் முடியும், அவரை நம்புவோன்னு சொல்லி நீங்க நம்பி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவரை போய் அவர் பாதபடியில போய் இருந்து கூப்பிட்டு பாருங்க, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமா ஒரு முடிவு இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீத புத்தகத்துல இப்படியாய் 34 சங்கீதம் 34:10 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லுகிறது. 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். பாருங்க, காட்டுல இருக்கிற சிங்கம் அதோடைய குட்டி அது கூட ஒரு நாள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, இறை கிடைக்காம. ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுறவங்களுக்கு, அவரை நம்புறவங்களுக்கு ஒரு குறைவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவில்லைங்க. எனக்கு தெரியும், இந்த வேதாகமத்தை கையில தூக்குனதுல இருந்து ஒரு குறைவில்லை. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். குறைவு வரலாம், குறைவு வர மாதிரி காணப்படும், ஆனா குறைவை நிறைவாக்குறவர் தான் அதுக்கு ஒரு முடிவு வச்சிருக்காரு. அந்த குறைவை நிறைவாக்குறவர் தான் அருள்நாதர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்லலை, தேவைகள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் நம்பி வந்திருக்கிற தெய்வம். அதனாலதான் சொல்றாரு, நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு, முடிவு இருக்கு. அது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வர்றதே இல்லை, தொடர்ந்து வராது. பாருங்க, தொடர்ந்து வரவே வராது. அதுக்கு நீங்க நம்புறது நம்பிக்கை வீண் போகாம இருக்கும். ஹல்லேலூயா. அது தொடர்ந்து வர்றது நம்ம வேலை இல்லை, தொடர்ந்து ஆண்டவர் நன்மையானதை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை என்ன பண்ணும், தொடர்ந்து தான் சொல்லியிருக்கு. தீமை தொடர்ந்து சொல்லப்படவே இல்லை. கர்த்தரை நம்புற வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுமா, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும். நீங்க நம்பினா அது நன்மை தொடரும், அது விரட்டிக்கிட்டே வரும். உங்க வாழ்க்கையில நன்மை செய்யறதுக்கு ஏசப்பா உங்க பின்னாடியே வருவார். நீ வேணாம் சொன்னாலும் இங்க வா இங்க வா இங்க வா, தரேன் தரேன் சொல்ற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஞானத்தை, தொழில செய்யற கிருபையை தருவார், நல்ல யுத்தியை தருவார். அவர் தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம யாவர் எழுந்து நிற்போம். திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் நன்றி. உன் வாழ்க்கையில திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் நன்றி. உன் ஜனங்கள் மத்தியிலே உன்னை
உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன் குடும்பம் மத்தியிலே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உறுதியாய் நம்புவீடு உன்னை நீ மேன்மைப்படுத்துவீ. நாங்கள் உறுதியாய் நம்புகிறோ என்னை நீ மேன்மைப்படுத்துவீ. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அன்பு தகப்பனே, உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த காலை வேளையில வந்து இந்த சத்தத்தை கேட்கிற இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாகவே அவ வாழ்க்கையில அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு, அவ கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய கவலைக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய வறுமைக்கு ஒரு முடிவு உண்டு, அவருடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறபடினால் என்னுடைய நம்பிக்கை அவர் வாழ்க்கையில அவங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அத்தனை காரியத்திலும் இந்த 3வது மாதத்தில் செய்து முடிக்க நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. எதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பின்தொடர்கிறதோ அது எல்லாவற்றிலிருந்து வெற்றியை கொடுப்பீராகப்பா. கண்ணீரை துடைப்பீராக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, வியாதியை பரிபூரணமாய் சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை செழிப்பாய் மாற்றுவீராக. அவர்களை கையிடுகிற ஒவ்வொரு காரியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவள் வைக்கிற தொழில்கள் வியாபாரங்களை செய்யறாங்கப்பா, அவங்களெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பகுதியை நீர் ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம். சேஷமா இந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் நல்ல திட்டங்கள் வருவதாக, நல்ல ரோடு வசதி வருவதாக, நல்ல மருத்துவ வசதி வருவதாக, நல்ல கல்வி வசதி வருவதாகப்பா. வந்து இந்த பகுதியை நீர் பாதுகாக்க நாங்க ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாக்க நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேலை காக்கிறவர் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொன்னீங்களப்பா. அப்படியாய் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆண்டவரே, இந்த எங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தை ஆண்டவரே நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. கொள்ளை நோய்களுக்கு, பொல்லாத சத்துருகளுக்கு, பொல்லாத மனிதர்களுக்கு இவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. காக்க நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா தேர்வுக்கு ஆயத்தமா இருந்து ஆண்டவரே, இந்த அரசு தேர்வுக்காக ஆயத்தமா இருக்கிறாங்கப்பா, நீட் தேர்வுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, குரூப் தேர்வுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே ஜெயம் ஆண்டவரே யுத்தம் ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் படிப்பிலே +2 10th 11th ஆண்டவரே குரூப் தேர்விலே ஆண்டவரே ஆயத்தமா இருக்க, நீட் தேர்விலே ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த நாட்களே +2, இந்த நாட்களே சிபிஎஸ்சி ஆண்டவரே தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ் இங்கிலீஷ் தேர்வு நடக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு தமிழ் நடக்கிறதப்பா. இந்த பிள்ளைகள் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் கரம் பிடித்து நடத்துவீராகப்பா. நீங்க சொன்னீங்களப்பா, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வலது கரம் பிடித்து எழுதணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பயங்கள், துக்கங்கள், பலவீனங்கள் இவை எல்லாம் மாறி நல்ல ஃப்ரெஷ்ஷா போய் தேர்வு எழுத கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராகப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தேர்வை பார்த்தோன்ன பயம், கொஸ்டினை பார்த்தோன்ன பயம், இந்த பயங்கள்லாம் நீங்கி
சுகமாயிருக்க பண்ணுங்க ஆண்டவரே. சேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜேம்ஸ் உயர்நிலை பள்ளியில் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாரதியார் ஸ்கூலில் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர சாக்கூரில் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சுத்து வட்டாரத்தில் எங்கெல்லாம் சேத்தூரில் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எங்கள் தாலுகால எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்தில் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மாநிலத்தில் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து ஆண்டவரே, பயத்தை நீக்கி ஆண்டவரே, தேர்தல் எழுத கர்த்தர் அனுக்கிரக செய்வீராகப்பா. அந்த அற்புதமான கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர் வாழ்க்கையில தொடர்ந்து பின்தொடர்கிற எல்லா காரியத்திலும் ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. இவள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதபடி இவர்களை வாழ வைக்கணும் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெயம் உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நிச்சயமாவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.